Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். சும்மா சிரிச்சு மூஞ்சு நானா அப்படி இல்ல, ரொம்ப டீசெண்டா சொல்றாங்க. ஈச்சவாய் இப்பதானே சொன்னேன், என்ன வந்து அசிங்கப்படுத்த கூடாது. பசங்க பாவங்க, எங்க போனாலும் அப்பா கிட்டே அடி வாங்குறோம், வெளியே அப்பா பசங்களை அடிக்கிறது அப்புறம் போன ஜெனரேஷன் நாளா வாங்கி நான் பல இடத்துல அப்பா அடி வாங்கிட்டு வந்து அழுகிறது எல்லாம் பாக்குறேன். ஆமா சார், சினிமாவுக்கு டிக்கெட் கொடுக்கணும் அடிச்சு. பட் எங்க காலத்துல அதெல்லாம் கிடையாது சார். பேச பார்க்கவே மாட்டோம். அப்பா கூப்பிட்டு இப்ப அப்பான்னு சொல்றது இல்ல. ஏப்பா அம்மா இந்த ஆள் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கிற அளவுக்குள்ள வச்சிருக்காங்க பசங்க. இந்த ஆள் எங்க இருக்காரு. எனக்கு 2 பொண்ணுங்கும் போது எங்க ஃபாதர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பையன் வேணும், ஒரு மூத்த பையன். ஏப்பா எதுக்கு பையன் இல்ல, பேர் சொல்றது ஒரு பேர் எனக்கு சொல்ல வேண்டாம். என்ன பேர் சொல்லுவாங்க இந்த உலகத்துல, பேர் சொல்லி கிழிச்சு சொல்லுங்க. எழுதிவீங்க, ஆட்டோல எல்லாம் எழுதிவீங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நான் உதய். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம கூட பேச போகிற அந்த சூப்பர் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இப்போ வெப் சீரிஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குது. படங்களை விட சீரிஸ் தான் வந்து நிறைய பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உப்பு புளி காரம் அப்படிங்கிற டைட்டில் வந்து ஒரு சீரிஸ் வந்திருக்கு. ஸோ அந்த சீரிஸ்லேருந்து நம்ம கூட யாரெல்லாம் பேச வந்திருக்கான்னு பார்ப்போம். சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நலமே சொல்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. ஒருத்தருக்காவது இந்த கேள்வி கேட்டீங்க. சரி, ஏன் நீங்கள் சும்மா சிரிக்கிறீங்க? சும்மா சிரிச்சு மூஞ்சு நானா சிரிச்சு மூஞ்சா அப்படி இல்லை, ரொம்ப டீசெண்டாக சொல்கிறாங்க. ஈச்சவாய். எஸ், இப்பதானே சொன்னேன், என்ன வந்து அசிங்கப்படுத்த கூடாது. சொல்ல வரதான் முதல்ல அவங்க ஏதோ சொன்னாங்களா, அவங்களை அட்டாக்கே பண்ணல பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உப்பு புளிக்காரம் வந்துட்டு எங்களுக்கு ப்ரோமோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரிஸாக தெரியுது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயங்கள் தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்பா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா இருக்கும்போது இந்த மாதிரி சேட்டை உள்ள பசங்கள்லாம் சேட்டையை வந்து ஒழிச்சு வச்சுப்பாங்க. ஸோ இங்கே எல்லாருமே இந்த மாதிரி காட்டும் போது அப்பா வந்து ஒரு ஜாலியான கேரக்டராக இருப்பார். இவங்க என்ன தான் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாலும் அதில் நம்ம ஆதாயம் அடைஞ்சி நம்ம ஃபஸ்ட் நம்மளோட வேலைகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது பர்சனல் லைஃப்பில் விசஸ் இந்த சீரிஸில் உங்களோட கேரக்டர் எப்படி இருந்தது? எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஒத்துக்கிட்டதே வந்து எனக்கு பர்சனல் லைஃபோட என் கேரக்டரோட கனெக்ட் ஆகுதுங்கிறதுக்காக தான். இதுக்காக நடிக்கலாம் வேண்டாம்டா, ரொம்ப சிரமப்பட வேண்டாம், நல்லா சொகுசாக போய் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருந்தால் பணம் கொடுத்துருவாங்க, புகழும் கிடச்சிரும், ஒரு நடிப்புக்கு நல்லா நடிச்சிங்கன்னு பாராட்டும் கிடச்சிரும். ஆனால் ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே நம்ம திருப்பி நடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷத்துக்கு தான். பர்சனல் லைஃப்லேயே நான் வந்து ரொம்ப டென்ஷனான கேரக்டர் கிடையாது, ரொம்ப கூலாக இருப்பேன். எங்கள் வீட்டில் எனக்கு 2 பொண்ணுங்க. அதனால் வந்து அந்த பெண்களோடு நான் பழகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அப்பாவாக பையன்கிட்ட பழகிறதுக்கும் பெண்கள்கிட்ட பழகிறதுக்கும் ஒரு நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. அதனால் இந்த அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போது எனக்கு இது 2 பெண்கள், இன்னும் ஒரு பெண் இருக்குது, இன்னும் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் கையை அப்படி விரியும்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு ஃபேமிலி. அதனால் எனக்கு பர்சனலாக வந்து ஏதோ நான் சொன்ன மாதிரி இன்னொரு வீடு, அதில் எங்கள் பொண்ணுங்களோட பழகிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதனால் கூலாக இருக்குது. சார் நீங்கள் சொன்னீங்களா அந்த டிஃப்ரென்ஸு, பொண்ணுங்கிட்ட ஒரு மாதிரி பையன்கிட்ட ஒரு மாதிரின்னு. ஏன் சார் அப்படி? ஏன்னா இப்போது எல்லா அப்பாங்களுமே பொண்ணு அடிக்கிறது இருந்தால் டவல் அடிக்கிறது, இல்லைனா வந்துட்டு வலிக்காத ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் அடிக்கிறது, பையன்னா பெல்ட்டு புடப்பக்கட்ட யார் எவ்வளவு தாங்குவாங்களோ அந்த அளவுக்கு தானே அட்டாக் இருக்கும். இல்லைங்க, இயற்கையிலேயே ஆண்கள் வந்து உழைப்பு சார்ந்தவர்கள். அப்போ நீங்கள் போய் ஜிம் போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறீங்க, பாடி பில்டிங் பண்ணுறீங்க. பெண்கள் வந்து பண்ணுற எக்ஸசைஸுக்கும் ஆண்கள் பண்ணுற எக்ஸசைஸுக்கும் வித்தியாசம் இல்லை. இப்போ பெண்கள் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறது இல்லையே. நம்ம என்ன பண்ணுறோம், மசில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறோம், அப்படி தானே பண்ணுறோம். அப்போ ஆண்களுடைய ஒர்க் அவுட் அப்படிங்கிறதும் ஆண்களுடைய வேலைப்பளு என்பதுமே வேறு. அது இயல்புலேயும் வந்து ஆண்கள் உழைப்பு சார்ந்தவர்கள் தானே. அப்போ அதனால் அடித்தா தாங்குவான்னு சொல்கிறது பையன் தாங்குவான். பெண்கள் வந்து மென்மையானவர்கள், அவங்க படாத இடத்துல பற்றக்கூடாது அவங்களுக்கு. அதனால் பெண்களே ரொம்ப இன்னொன்று, பையனை அடித்தா கூட வந்து அப்பனுக்கு கெட்ட பேர் வராது, போட்டு வெளுத்து வாங்கிட்டான்டா அப்படிமா. பொண்ணு அடிச்சுட்டா அறிவு இருக்கா, வளர்ந்த பிள்ளை போய் அப்படி அடிக்கிற திட்டுறதை மறுபடியும் அடித்தவொன்னே தான் திட்டுவாங்க. அதனால் அதுக்காகத்தான் அப்படி. ஸோ அதுலேருந்து உங்ககிட்ட வரேன், இந்த சீரீஸ்லேயே அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கா? பையனுக்கு வந்துட்டு அப்பா வந்து பையனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, பொண்ணு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது. ஏன்னா பசங்க பாவங்க, எங்கே போனாலும் அப்பா கிட்டே அடி வாங்குறோம், வெளியே போனாலும் அடி வாங்குறோம். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கா? இப்போ அடிக்கிறாங்களா பசங்களை வந்து? அப்பா பசங்களை அடிக்கிறாங்க. இப்போ அடிக்கிறது இல்லை. அப்புறம் போன ஜெனரேஷன் நான் பல இடத்துல அப்பா அடி வாங்கிட்டு வந்து அழுகிறது எல்லாம் பார்க்குறேன். ஆமாம் சார், சினிமாவுக்கு டிக்கெட் கொடுக்கணும் அடிச்சிடுறாங்க. பட் எங்கள் காலத்தில் அதெல்லாம் கிடையாது சார். பார்க்கவே மாட்டோம். அப்பா
கூப்பிட்டாரு இப்போ அப்பான்னு 90s சொல்றது kids இல்லை. ஆ நீங்க? ஏப்பா அம்மா இந்த ஆள் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்குற அளவுக்குள்ள வச்சிருக்காங்க பசங்க. இந்த ஆள் எங்க இருக்காரு, அம்மா போக சொல்லுமா, அவருக்கு வேற வேலை இல்லை, இப்படியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் பார்க்குறேனே. அப்புறம் அந்த விதத்தில் நான் சேஃப்னு நினச்சிப்பேன். அப்பா என் வீட்டில் 2 பொண்ணுடா, மரியாதையை காப்பாற்றிட்டோம்டா. பட் மிஸ் பண்ணிருக்கீங்களா சார் ஒரு பையன் இருந்தா? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எனக்கு பொண்ணு பையன்லாம் வித்தியாசமே கிடையாது. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், ஏ 2 பொண்ணு தான் வீட்டுக்கு, நீ மூத்த பையன். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிக்கு தான், பொண்ணுங்களே இல்லை. அதனால் எனக்கு 2 பொண்ணுங்கும்போது எங்கள் ஃபாதர் என்ன சொன்னார்னா, ஒரு பையன் வேணும், ஒரு மூத்த பையன். நான் சொன்னேன், எப்பா எதுக்கு பையன் இல்லை, பேர் சொல்கிறதுக்கு ஒரு பேர் எனக்கு சொல்ல வேண்டாம். என்ன பேர் சொல்லணும் இந்த உலகத்தில், பேர் சொல்லி கிழிச்சு சொல்லுங்க. இல்லை அது 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 அடுத்தது, அது அவங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்கான. எனக்கு பேரே வேண்டாம், பொண்ணுங்களும் பேர் சொல்ல வேண்டாம், எதுக்கு பேர் சொல்லிட்டு இருக்கணும், என்ன அது? சார் உங்களுக்கு 2 பொண்ணுங்க இருந்திருக்காங்களே, நீங்கள் என்ன தான் ஜாலியான டேடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருப்பாங்களே, சின்ன சின்ன பொய். அந்த மாதிரி பொய் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க? பொய் சொல்லணுங்க, சொன்னா தானே குழந்தைங்க. பயங்கர ஜாலி டேடா பொய் சொல்லுவாங்க, ரசிச்சுக்கணும் அந்த பொய்யை எப்படி அவங்க சொல்றதுக்கு எவ்வளோ தயங்குறாங்க. பொய் ஞாபகம் இருக்கா சார்? இருக்கும், சின்ன சின்னதாக நிறைய பொய் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் இப்போ அதாவது பெட்டி திங்ஸ் எல்லாம் பொய்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஜாலியான. உண்மை சொல்லும்போது அது உண்மை சொன்னால் டிஸ்கஷனாக மாறிடும், பொய் சொல்லும்போது ஒரு த்ரில்லாக மாறும். ஏதோ நம்மளை ஏமாத்திட்டு எங்கேயோ போகிறா பாரு அப்படின்னு. அப்போ அம்மாவுக்கு எப்போன்னா, அம்மாவுக்கு உண்மையை சொன்னாலே பொய் சொல்கிறதா தான் அம்மா பார்ப்பாங்க. அப்பா எப்படின்னா பொய்யை சொன்னாலே உண்மையை சொல்கிறேன் என் பொண்ணு அப்படின்னு. அதாவது லைஃப்பில் ஒரு மேஜர் மிஸ்டேக் எடுக்காமல், கேரக்டர் சேஞ்ச் ஆகாமல், அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டு நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய முடிவுகள் எடுக்காமல் சொல்கிற பொய் எதுவும் பொய் அல்ல. அந்த பொய்யெல்லாம் ரொம்ப சாதாரண லைஃப்பில் சாதாரணமான சின்ன சின்ன திருள், அதெல்லாம் அதை என்ஜாய் பண்ணணும். எழுதிவீங்க, ஆட்டோலாம் எழுதிவீங்க. அதை வச்சு அவன் எப்பவுமே பொய் சொல்லுவான், அவன் சொல்கிறத நம்பவே முடியாது அப்படியெல்லாம் ஒரு கேரக்டரை நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்லை. என்ன இன்னைக்கு நாட்டில் எவ்வளவோ பெரிய மகான்கள் இருந்திருக்காங்க, இப்போ பெரிய பெரிய மனிதர்கள் பொய் சொல்லாமல் இருக்காங்களா? ஐயோ ஏங்க பாவம், ஐயோ அவங்களெல்லாம் அவங்க அத்தனை அட்டூழியம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் பொய் சொல்கிறதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு சின்ன குழந்தைக்கு சொல்கிற பொய்யை நம்ம பெருசாக பேசி விடுங்க, ஜாலியாக இருக்கட்டும். ஐ திங்க் ட்ரீம் டேடுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்பா இருந்தால் நான் நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா 4 பொய் சொல்லியிருப்பேன். எனக்கு பொய் சொல்கிறது அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடந்தது, இந்த ரிப்போர்ட் கார்டு வாங்கும்போது அப்பாவுக்கு பதிலாக அம்மாவை கூட்டு போனது, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணதெல்லாம் இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காலாம் பண்ணேன். ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா அங்கே தான் சேஃப் ஜோன். இங்கே இருந்தால் மாட்டிப்பேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன், லைக் இப்போ அண்ணாவோட திங்ஸ் ஏதாச்சும் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னா முக்கியமாக என்னோட பெட் மேலே தான் போட்டுருவேன். அவன் தான் பண்ணான், இதெல்லாம் நான் பண்ணல. இப்போ லேப்டாப்பில் ஒரு காஃபி கொட்டிடுச்சுன்னா கூட அவன் தான் ரீசன், அதுக்கு நான் ரீசன் கிடையாதுன்னு எப்படியாச்சும் ப்ளேமை வந்து போட்டுட்டு அமைதியாக நின்றுடுவேன். யாராச்சும் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னா நான் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இது ஆயிடுச்சு அந்த மாதிரி. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல பர்சனல் லைஃப்பில் வந்து இவ்வளோ டிஸ்கஷன் போகிறோம் இல்லையா, இப்போ இது பர்சனல் லைஃப் சார்ந்த விஷயம். ஆனால் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு உப்பு புலிக்காரம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுடைய ப்ரொமோவுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பர்சனல் பேசிக்கிட்டு இருக்கோம். சில ஸ்கிரிப்டில் அது சப்ஜெக்ட்ஸ் தனியாக இருக்கும், பர்சனல் லைஃப் தனியாக அவுட் ஆஃப் பிரியும். இந்த இங்கே இருக்கிற ப்ளஸ் என்ன தெரியுங்களா, உப்பு புலிக்காரம் ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுறது இந்த சப்ஜெக்ட்ஸில் தான். ஆமாம், அதனால தான் இப்படியே போயிடுறேன். அதுதான் சொல்ல வர்றேன். இப்போ இது வந்து நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸ்க்காக டிஸ்கஸ் பண்ணாலும் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் அந்த சப்ஜெக்ட் உப்பு புலிக்காரம் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே இருக்குது. ஸ்கிரிப்டில் எல்லாமே ஃபாதர், ஒரு ஃபேமிலி, ஒரு குழந்தைகள், அந்த குழந்தைகளாக இருக்கிறவங்க அவங்க சிஸ்டர் பிரதர் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு இருக்கிற ஊழல், அப்பா அம்மா கிட்ட என்ன மறைக்கிறாங்க, எதெல்லாம் மறைக்கணும் எதெல்லாம் மறைக்கக்கூடாது, அப்பா வந்து அவர் பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறாரு, அம்மா அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறாங்க, அதனுடைய விளைவுகள் வந்து நம்ம சில சமயம் ஜாலியாக எடுத்துக்கிற விஷயம் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும்போது ஐயோ நான் விளையாட்டுத்தனமாக எடுத்தோம் இன்றைக்கி வந்து இப்படி நின்றுச்சே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதும், சில சமயங்களில் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வந்து சீரியஸாக எடுத்து டிஸ்கஸ் பண்ணி அதை பெருசாக்குறதும், இப்படியான ஒரு குழப்பங்கள் இருக்கு இல்லையா வாழ்க்கை சூழலில், யதார்த்த வாழ்க்கையில் இந்த டிஸ்கஸ் பண்ணுறது இந்த சப்ஜெக்ட். ஸோ இப்போது நிறைய மூவிஸ் ஆக்ட் பண்ணியிருப்பீங்க, அதே நிறைய டெலிவிஷனும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் இப்போது இந்த வெப் சீரிஸ், இந்த ஓடிடியில் வர சீரிஸ்லாம் வரும்போது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது சார்? ஆக்டிங் வைஸ் எல்லாமே சேம் தான், பட் தெர் வில் பி அ கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. மூவி வந்து ஒரு டைரக்டருடைய ஹோல் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம். அங்கே வந்து சின்ன சின்ன ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு பெரிய ஃபீலை க்ரியேட் பண்ணும். அது கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ். அது 2.5 மணி நேரத்தில் ஒரு ஆடிட்டோரியத்தில் வந்து அது வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அது ஆடியன்ஸினுடைய மூடு, மைண்ட் செட் எல்லாமே வேறு. அதனால் மூவியை வந்து நம்ம வேறு ஏதோ அந்த விஷுவல்ஸை வந்து வேறு ஏதோ கம்பேர் பண்ணக்கூடாது. ஸ்மால் ஸ்க்ரீன்
அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து ஆடியன்ஸ் வந்து பறந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அது பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்படி ஒரு இது. அது கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக 25 இயர்ஸாக ஸ்மால் ஸ்க்ரீன் வந்து டாமினேட் பண்ணி இன்றைக்கி வேறு விஷுவல்ஸ் கொடுத்து அப்படி நிற்குது. இப்போ மூவி 100 வருஷம், கடந்த 110 வருடங்கள் ஆயிடுச்சு மூவி. அப்போ 110 வருடம் ஜாம்பவான், ஒரு 25 வருட ஒரு அடுத்த ஜென்ரேஷன், இதுக்கடையில் இன்னொரு ஜென்ரேஷன் ஒன்று அது வந்து எதிர்த்து நின்று அப்படி பார்க்கணும், அதுகளை அடித்து காட்டணும். அப்போ இங்கே என்ன ஒரே ஒருனா, அதுக்கு கிரவுண்டு, அழகான கிரவுண்ட் ஒன்று ஃபார்ம் ஆச்சு, அது கோவிட். அதுக்கு வந்து ஒரு 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 டெக்னாலஜி உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கணும். அந்த டிமாண்ட் எதை பேசுனா, ஃபைனல் அவுட்புட்டு நீங்கள் கன்சியூமர் ஆடியன்ஸுக்கு போய் சேர வேண்டிய விஷயந்தான். அந்த ஆடியன்ஸ் ஆல்ரெடி 2 விஷயத்தில் டியூன் ஆகி நிற்கிறான். அப்போ அந்த ஆடியன்ஸ் இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெருசாக ஒரு அட்ராக்ட் குடியாக்கண்ணம் போடணும், அது பண்ணி இது பண்ணி கிமிக்ஸ் எல்லாம் பண்ணினா தான் வந்து திருப்பி அது பார்ப்பான். அது என்ன நடந்துருச்சுன்னா, கோவிட் வந்து அப்படி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே அடக்கி ஜாம்பவான்கள் அத்தனை பேரையும் அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு அவனை அலூஃபாகிச்சு, பிரித்து கொடுத்தது. அப்போ இவங்க உள்ளே உட்காரும்போது அவனுக்கு ஏற்கனவே இருக்கிற இதாடா அப்படின்னு இந்த கிரவுண்டு எட்டி குதிச்சது பாருங்கள். ஓடிடி பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டு ஸ்கிரிப்டுகள் அனைத்தும் பார்த்தது, ஓ இதுலாம் இவ்வளவு இருக்கா அப்படின்னு பார்க்க வச்சது அந்த கிரவுண்டு தான், அந்த கோவிட் டைம். அந்த கோவிட் டைமில் அது வந்து கிரவுண்டு வந்து இந்த கிரவுண்டு வந்து தன்னை தயார்படுத்திக்கிச்சு, தாங்கிட்ட இருக்கிறத எல்லா வித்தைகளையும் காட்டினோடனே அவங்க அந்த ப்ரீவியஸ் கம்பேரிஷனில் இருந்து இது இல்லைடா இது வேறேடா நல்ல ஸ்கிரிப்ட் அட்டன் பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸில் கூட ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கூட இப்போ உட்காந்து பார்த்து அமைதியாக உட்காந்து பார்க்கும்போது நாம் நடிக்கிறது இல்லை, பார்க்குறவங்ககிட்டையும் பர்ஃபார்மன்ஸ் அவன் 50% ஆக்ட் பண்ணணும். நம்ம நடிக்கிறது இல்லாமல் அவன் அந்த மூடு ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் அவனை போய் சேரும், கனெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆர்டிஸ்ட்டுகள் ஸ்கிரிப்டு, அந்த எடிட்டிங், அந்த விஷுவல்ஸ், மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே அது வந்து கொண்டாந்து சேர்த்து சொல்ல. அதில் மலையாள படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் வந்து மலையாள படங்கள் பெஸ்ட்டு ஸ்கிரிப்டுகள் வந்து மலையாள படத்துலேருந்து தான் கிடைச்சது. ஏன்னா அவள் ஏற்கனவே பண்ணி அதெல்லாம் ஓடிடியில் உள்ளே இருந்தது. அதை இப்போ தான் இவங்க பார்க்குறாங்க, நம்ம பசங்க எல்லோரும், நம்ம மக்களே. அப்போது மலையாள படத்தினுடைய அந்த தரம், அவங்களுடைய அந்த ஒரு நிறுத்தி நிதானமாக ப்ரெசென்ட் பண்ண அந்த லிட்ரேச்சர் ஓரியன்டான விஷுவல்ஸ் ஓடிடிக்கு ஒரு தரத்தை கொடுத்தது. இப்போது அந்த தரத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியது ஓடிடின்னு கட்டாயமாகுது. இங்கே நீங்கள் கமர்ஷியல் யாரும் இல்லை. அப்போ கிரவுண்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல கிரவுண்டாக ஃபார்ம் ஆகிருக்கு, அது காலமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சரி, இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற ஓடிடி சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான், ஆனால் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதில் உப்பு புலிக்காரம் இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணுது. இப்போது ஏற்கனவே ஓடிடியில் வந்து நமக்கு ஒரு 9, 10 அப்படியான வெப் சீரிஸ்னால் அப்படி தான் ஒன்று லாக் ஆகி நிற்கும். இவங்க மூவிக்கும் வெப் சீரிஸ்க்கும் இன்பிட்வீன் ஒரு 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 விஷயத்தை அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. இந்த அட்டெம்ப்ட் எப்படின்னா, வீக்லி 4 எபிசோட்ஸ் வியாழக்கிழமை அன்றைக்கி ரிலீஸ் ஆகும். 150 எபிசோட்ஸ், நியர்லி 150 எபிசோட்ஸ், 100 எபிசோட்ஸ் பக்கத்தில் ஸ்கிரிப்டை லாக் பண்ணிவிட்டு வாரம் 4 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு படம் வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி, 2 மணி நேரம் இல்லையா, ½ அன் ஹவர், 2 மணி நேரம், வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி. அதே ஆர்டிஸ்ட்டு, ஸ்கிரிப்ட் வந்து அதே ஸ்கிரிப்டு, வேறு டைமென்ஷனில் அது போய்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப புதுமையான அட்டெம்ப்ட் இது. இது மட்டும் கிளிக் அடிச்சதுன்னா, இது இப்போ வெகுஜனங்களால் வந்து அங்கீகரிக்கப்பட்டு அது போய் ரீச் ஆச்சுன்னா, இந்த கிரவுண்டு என்ன பண்ணும்னா, நல்ல டெக்னீஷியன், நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல ஸ்கிரிப்டு எல்லாத்தையுமே இது வந்து கொடுக்கும். இதனுடைய தொடர்ச்சி என்ன நடக்கும்னா, இதில் ஆக்ட் பண்ணுறவங்க கூட இப்போ ஃபிலிமில் ஆக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணால் கூட அவனுக்கு ஒரு கிளிக் அடிச்சிருச்சுன்னா அவனுக்கு ஒரு லைஃப், பெரிய லைஃப் கிடைக்கும். அடுத்தடுத்து போயிடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரி நமக்கு சின்ன கேரக்டர், இப்போ யோகி பாப்பா சின்ன கேரக்டர், இன்றைக்கி ரஜினிகாந்த் ஒர்க் பண்ணிட்டு ஒரு கேட்டை இருக்கிற சின்ன எபிசோட்ஸ், ஆனால் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் 50 வருடமாக. அப்போ சினிமா அவங்கள தூக்கிட்டு போகும். ஆனால் ஸ்மால் ஸ்க்ரீனில் அது ஒரு மைனஸ் இருக்குது. ஒரு பெரிய சக்ஸஸ் கூட இன்னொரு பெரிய வாய்ப்பை வாங்கி கொடுக்காது, அல்லது அடுத்த ஸ்டேஜ் வாய்ப்பை வாங்கி கொடுக்க மாட்டேன். அது யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு அமையும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் அண்ணாமலை பண்ணும்போது என்னுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, கோமதி நாயகங்கிற கேரக்டர் த்ரோட் தமிழ்நாடு மிகப்பெரிய லெவலில் ரீச் அந்த ஸ்கிரிப்டில். ஆனால் அந்த அளவுக்கு நான் சினிமாவில் அந்த கேரக்டர் சினிமாவில் பண்ணியிருந்தேன்னா, மூவியில் பண்ணியிருந்தேன்னா, என்னுடைய உயரம் எங்கேயோ. ஆனால் அதில்
பண்ணினதுனுடைய அதுக்கு சக்ஸஸ் அது அந்த பீரியடுக்கு தான். அதுக்கு அடுத்தது நான் வேற ஒரு கேரக்டர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது ரெமுனரேஷன் பாயிண்டோ அல்லது வேறு எதுவுமே எனக்கு ஹைப் ஆகலை. அது நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது. அது தொடர்ச்சி இன்றைக்கி இருக்கிறவங்க எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் ஆக்ட் பண்ணுறவங்க ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணுற அளவுக்கு ஃபுட்டேஜ் இருக்குது, ஸ்கிரிப்ட் ஹேண்ட்லிங் இருக்குது, டைரக்டர்னுடைய விஷுவல் ப்ரெசன்ட் பண்ணுற விதம் இருக்குது. அதனால் இது மூவியிலிருந்து இன்னொன்று அப்படி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண ஒரு மூவி மாதிரி தான் இது. எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம். சார், நீங்கள் சொன்னதுலேருந்து இன்னொரு கொஸ்டின். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மலையாள சினிமா வந்துட்டு இங்கே நல்லா வந்து இப்போது எல்லாரும் பார்த்து எல்லாம் நல்லா ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரீசெண்டாக ஒரு டாக் என்னன்னா, தமிழ் சினிமாவில் வந்துட்டு இப்போ படங்கள் வரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட். பட் அந்த சும்மா பேசுறதுக்காக பேசுங்க. என்ன தமிழ் சினிமாவில் படம் இல்லை? நீங்கள் மலையாள சினிமா வந்து 60s 70s எல்லாம் மலையாள சினிமாவை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே பீம்சிங்கோ ஜெயகாந்தன் ஸ்கிரிப்ட் இங்கே எடுத்துட்டாங்க. பீம்சிங் படம் பாலுமகேந்திராவிலிருந்து எவ்வளோ பாரதி ராஜா சார் இங்கே இருக்கிற ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் மலையாளத்தில் நிறைய ரீமேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. லிட்ரேச்சர் ஓரியன்டாக மலையாளத்தில் வந்து லிட்ரேச்சர் ஓரியன்டாக வரும். ஆனால் மலையாளத்தில் வந்து ஒரு பீரியட் வரும் மலையாள படத்தை விட்டு படம்பாங்க. மலையாள படம் மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. எப்படி படம் ஓட்டுறியாடா அப்படிம்பாங்க. அப்படி இமேஜ் வந்து அப்போ அதுக்காக மலையாள படம் ஃபுல்லாக அதை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா? அப்படி கிடையாது. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறதுக்கு அன்னைக்கு செம்மீனிலிருந்து மலையாளத்தில் வந்து அரூர் கோபாலகிருஷ்ணன், இவர் பரதன், ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வந்து அங்கே வந்து ரொம்ப இன்டர்நேஷ்னல் படமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் இப்போ தமிழ் சினிமாவுக்குள்ள மலையாள படங்கள் ஓடுறதை வச்சுக்கிட்டு இங்கே வந்து பிடிப்பேன். தமிழ் சினிமாவுக்குள் இப்போவும் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும் அல்லது வந்து இப்போ வந்த ஜெய் பீமார் இதெல்லாம் என்ன மலையாள படத்து சும்மாவா? நீங்கள் எடுத்தீங்கன்னா கடந்த வருடத்தில் 20-30 படங்கள் அவ்வளவு அருமையான படங்கள் தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்திருக்கு. இவங்க சும்மா இதை ஓட்ட மாட்டாங்க, இதை போய் பார்க்க மாட்டாங்க. சும்மா அங்கே இருக்கிறத வச்சுக்கிட்டு அங்கே சரியா இருக்குது இங்கே சரி. எல்லா காலகட்டத்திலும் சார் நம்மளுக்கு நினைச்சா அந்த படத்தை பார்க்க மாட்டோம். அதே படத்தை வேற அது பொது விமர்சனங்க. பொது விமர்சனம் ஒரு லைனில் விமர்சனம் வைக்கிறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மலையாள படங்களிலும் கமர்ஷியல் படங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் மலையாளத்துக்குள்ளே போனீங்கன்னா தமிழ் படங்கள் விஜய் படம் அங்கே அவ்வளோ ஓடுது. அங்கே இருக்கக்கூடிய புஷ்பா படமெல்லாம் அங்கே சூப்பர் ஹிட் ஆகி ஓடுது. அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுமா? அங்கே இப்போ தமிழ் படம் மாதிரி கமர்ஷியலாக எடுக்கிறதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, அது அங்கே இருக்கிறவங்க பேச்சாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்க மலையாள படத்தை பேசுவாங்க. தெலுங்கில் போய் இருக்கும்போது தெலுங்கு படம் மாதிரி இருக்கிறான்னு தமிழ் படத்தை விமர்சிப்பாங்க. தமிழ் படம் அங்கே ரிலீஸ் ஆகும், இங்கேருந்து தமிழ் படத்தை அங்கே டைரக்டர் ரிலீஸ் பண்ண அங்கே பெரிய ஹிட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு சுழற்சி. சுற்றி இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கணக்கில் வைக்க தேவையில்லை. ஆனால் எல்லா காலகட்டத்திலும் எல்லா இளைஞர்களும் பெஸ்ட்டாக அவன் ஒரு இந்த மீடியாவை அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நான் ஏதோ பெஸ்ட் பண்ணிடுறோம், நான் நல்லா கொடுத்துடணும் அப்படின்னு வர்றவன் அதை தான் கொடுப்பான். அதில் 10 பேர் சக்ஸஸ் ஆவா, 2 பேர் ஃபெயிலியர் ஆவான். ஆனால் தொடர்ச்சி அந்த ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். சினிமா எப்போதுமே ஒரு கிராஃபில் வர கமர்ஷியலாகவும் போகாது, ஆர்ட் ஃபிலிம்னா ஆர்ட் ஃபிலிம் அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் கலந்தது தான் சினிமா. அண்ட் கமிங் டு யூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு. அண்ட் எப்போ வந்து ஆன் ஸ்க்ரீன் பேர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் வெற்றியும் திருப்பி ஒரு வாட்டி பார்க்கணும். நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பேரை வந்து எப்போ எதிர்பார்க்கலான்னு எல்லா ஆடியன்ஸும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட உங்கள் போஸ்ட் கீழே இருக்க கமெண்ட்ஸ் தாங்க. என்னங்க அவங்க அதாவது அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தானே அவங்க கேட்டு பார்த்துட்டு வந்து ஆமாங்க அவங்களுக்காக தான் நான் கேட்குறேன். அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க, மாதிரி கோத்து விடாதீங்க. இல்லை, இப்போதைக்கு அந்த மாதிரி ஐடியா அதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் கனாலே ஆல்மோஸ்ட் 2 years we've traveled with each other. ஸோ அதனால அப்போயுமே நாங்கள் பேராக நடிக்கல, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். பட் தென் ஸ்டோரி அப்படி ட்ராவல் ஆச்சு. பட் தென் லேட்டர் இப்போதைக்கு ஃபார் தி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நாங்கள் ஒன்றா வந்தாலுமே we are not doing it together. என்னோட மைண்ட் செட் ஆப்வியஸாக இப்போ நான் ஒரு செட்லேருந்து இன்னொரு செட் இருக்கும்போது இப்போ நான் இவங்களெல்லாம் பார்க்குறேன்னா இவங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஒருத்தவங்க கற்றுக்கலாம். நான் ஒரு புது என்வாயன்மெண்ட் போகும்போது தான் எனக்கு அங்கே அவ்வளோ லேர்னிங் கிடைக்கும். அண்ட் லேர்னிங் எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஸோ நான் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஐ வில் கெட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். நான் ஒரே செட்டில் நான் ரொம்ப நேரம் இருந்தேன், இல்லை ஒரே பீப்புளோடய நான் இருக்கேன் அப்படிங்கும்போது அது வந்து 2 பேருக்குமே அது ப்ராக்ரெசிவாக இருக்காதுன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனாலே நாங்கள் மேட் அ பாயிண்ட் டு நாட் இப்போதைக்கு ஆன் ஸ்க்ரீன்லாம் பண்ண வேணும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எனக்கே தோணுது. ஏன்னா அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கீங்க. எப்பயுமே இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சின்ன அப்டேட்ஸ் கூட போட்டுறீங்க. ஸோ நீங்கள் நார்மலி ஆஸ் அ பர்சன் நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டா? எக்ஸ்ட்ரோவர்ட் பார்த்தா எனக்கு இன்ட்ரோவர்ட் மாதிரியே தெரியுது. எக்ஸ்ட்ரோவர்ட் இருக்குமோன்னு நினைச்சேன். இல்லை. ஓகே. அண்ட் கமிங் டு யூ, உங்களோட கேரக்டர் வந்து இதில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் தங்கமங்கலில் ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. ஸோ டேக்கிங் இட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் அடுத்தடுத்த லைனப்ஸ் எப்படி இருக்கும்? அண்ட் இந்த கேரக்டர் பற்றி சொல்லிடுங்க.
ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்காக நான் ட்ராமா மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்ல. இதில் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்து அந்த சிப்ளிங்ஸ்குள்ளே நடக்கிற அந்த சண்டைகள் நிறைய விஷயங்கள் ரிலேட்டபிளாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறச்சு நமக்கே ஃபீல் ஆகுது லைக் ஸோ ரிலேட்டபிள். இப்போ நான் சொல்கிற ஸ்டோரியிலே இப்போ அந்த ரிமோட் சண்டை ஆகட்டும், அந்த பாத்ரூமில் இருக்கிறது, நிறைய விஷயத்தில் உங்கள் எல்லாருக்குமே ரிலேட் ஆகும்ல. ஸோ பண்ண நமக்கே அந்த ரிலேட் ஆகும்போது லைக் ஒரு ஃபன்னாக இருக்கும் பார்க்கும்போது. ஆடியன்ஸுக்கே லைக் ஒரு ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம் இந்த ட்ராமாவை. லைக் வெறும் இந்த ஏஜ் குரூப் மட்டும்தான் பார்க்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயத்தில் ரிலேட்டபிள் ஆகும். ஸோ அப்பா கேரக்டர் பார்க்கும்போது ஃபாதருக்கும் ரிலேட் ஆகும்ல. ஸோ அவங்க பார்க்காதவங்க கூட யார் பார்த்துட்ருக்காங்களோ கூப்பிட்டு இது பாருங்கள் அவங்க மாதிரி தான் இருக்கான், இந்த மாதிரி தான் நீயும் பண்ணுற, உனக்கு புரியுதா, எனக்கு எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்குது, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அசைன் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க கேரக்டர் நம்ம இப்படி தான் போல, நம்ம இப்படி பண்ணால் மற்றவங்களுக்கு இப்படி தான் இருக்குது போலன்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் வரும்ல. ஸோ இட்ஸ் வெரி ரிலேட்டபிள் அண்ட் வெரி லைவ்லி. ரொம்ப இந்த ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ரொம்ப லைவ்லியாக கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு ப்ளே திஸ் ரோல். சூப்பர். ஸோ பயங்கர ஆர்வத்தை வந்து தூண்டி விட்டுருக்கீங்க எல்லாருமே பேசி. அண்ட் ப்ரொமோஸ்மே அப்படி தான் இருந்தது. நம்ம வீட்டில் டெய்லி நடக்கிற சண்டை தான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி மாட்டியிருக்கோம், உனக்கு இப்படி நடந்திருக்கு, சின்ன வயசில் இப்படி பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் டைம். எல்லாருமே வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.